ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரெட்மி 4ல கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் எப்படி சரி பண்றது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 4A. அதோட டிஸ்பிளே தான் இது. என்ன சார் போர்டு தான் இருக்குது, ஃபோனாகவே இல்லையே. நான் ஆல்ரெடி போர்டாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த இதில் வந்தக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் கஸ்டமர் வந்து ரன்னிங் ஏதோ ஒரு ட்ராவல் டைமில் மொபைல் வந்து கீழே போட்டதுனால மொபைல் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது நம்மளோட கேசிங் கொண்டு பெண்ட் ஆயிருச்சு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டச் கிளாஸ் எல்லாமே உடஞ்சிச்சு. ஆனால் டிஸ்பிளே ஆனது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது பேக் லைட் வருது. நான் மொபைல் ஃபோனை ஆன் பண்ணும்போது எனக்கு பேக் லைட் மட்டும் தான் வருது, எனக்கு கிராஃபிக்ஸ் எதுவுமே வரல. நான் சிம் கார்டை போட்டு கால் பண்ணாலும் ஏதாச்சும் நம்ம ரிங்டோன், அதாவது ஒரு சிம்மை போட்டு கால் பண்ணும்போது எனக்கு ரிங்டோன் எல்லாமே ப்ளே ஆகுது. பட் எனக்கு பேக் லைட் மட்டும் தான் எரியுது. இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தெரியல. டிஸ்பிளே மீன்ஸ் கிராஃபிக்ஸ் தெரியல. அப்போ இந்த கிராஃபிக்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து நான் ஷார்ட் பண்ணி டர்ன் ஆன் பண்ணுறேன். ஆல்ரெடி டிசி மிஷினில் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி டர்ன் ஆன் பண்ணி ஆன் பண்ணுறேன். இந்த டிஸ்பிளேல பேக் லைட் மட்டும்தான் வரும், கிராஃபிக்ஸ் ஆனது வராது. ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் தான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் டர்ன் ஆன் பண்ணிடுறேன். ஸோ டர்ன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு எம்ஐ லோகோ எதுவுமே வரல. ஏன்னா ஆன் பண்ணோம் நம்ம எம்ஐ லோகோ வரும். ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா பேக் லைட் மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா எரியுது. ஸோ அப்போ பேக் லைட்டில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட், சரிங்களா? அந்த மொபைலில் கிராஃபிக்ஸ், அதாவது எனக்கு பேக் லைட் இருக்கும், உள்ள படம், பாட்டு, மியூசிக், அதோட இமேஜ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு டிஸ்பிளே ஐசின்னு ஒன்று இருக்கும். அப்போ அந்த டிஸ்பிளே ஐசின்னு ஒன்று இருந்துச்சு, அதாவது கிராஃபிக்ஸ் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் ஐசிலேருந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து சர்க்யூட் மூலமாக பார்க்கும்போது +5 வோல்ட் -5 வோல்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே கனெக்ட் வந்து CPU கனெக்ட் ஆகக்கூடிய மீபி லைன் மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் ஃபில்டர் காயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டா கம்யூனிகேஷனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிராஃபிக்ஸ்க்குரிய +5 வோல்ட் -5 வோல்ட் வருதா, தென் அடுத்து டிஸ்பிளேக்கு வரக்கூடிய அந்த 1.V ரெகுலேட்டர் 1.8 வோல்ட் வருதா அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு இந்த மதர் போர்டு வந்து செக் பண்ணி காமிச்சிறேன். ஒருவேளை இந்த எல்லா வோல்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த மதர் போர்டு, அந்த டிஸ்பிளே கனெக்டரில் இருக்கக்கூடிய அந்த 5 நம்மளோட பேக்கேஜ் ஃபில்டர்ஸில் தான் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த காயில் பேக்கேஜ் ஃபில்டர் அல்லது காயில்னு சொல்லலாம், அல்லது நெட்வொர்க் ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அதில் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட கிராஃபிக் சைஸ் வந்து +5 வோல்ட் -5 வோல்ட் வருதா அப்படின்றத நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட VSP லைனு. அந்த VSP கெப்பாசிட்டர் இதில் தான் நமக்கு 5 வோல்ட் வருது, சரிங்களா? இது VSP வோல்ட் வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம -5 வோல்ட் ஆனது இதுல வரணும், அதாவது நம்மளோட VSN கெப்பாசிட்டில வரணும். நம்மளுக்கு -5 வோல்ட் வந்துருச்சு. அதாவது நம்மளோட டிஸ்பிளே ஐஸ்ல இருந்து VSP VSN 2 விதமான வோல்டேஜும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது. இருந்தாலும் எனக்கு என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மொபைல் போன் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆகல. அதாவது VSP VSN வோல்டேஜ் ஆனது நம்மளுக்கு வருது, ஆனா இருந்தாலும் எனக்கு டிஸ்பிளே வரல, பேக் லைட் மட்டும் தான் எரியுது. அப்ப நம்மளுக்கு கிராபிக்ஸ் செக்ஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டேன். சார் இது எப்படி தான் நீங்க கரெக்டா அந்த காம்பவுண்ட் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதை பத்தின கிராபிக்ஸ் கம்ப்ளைண்ட் பத்தின வீடியோ நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணி ஸ்கிமேட்டிக் ட்ரேசிங் பத்தி நான் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த ஸ்கிமேட்டிக் ட்ரேசிங் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால VSP லைன்லையும் VSN லைன்லையும் ஒரு கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணுவாங்க, தனித்தனியான கெப்பாசிட்டி இருக்கும். +5 வோல்ட் -5 வோல்ட் எனக்கு வரணும், அது எனக்கு வந்துருச்சு. இப்ப எனக்கு அடுத்துதான் நான் செக் பண்ண முடியும், ஒரு V ரெகுலேட்டர் வோல்ட் ஆனது நம்மளுக்கு டிஸ்பிளே லைனுக்கு வரக்கூடியது V ரெகுலேட்டர் வோல்ட். அது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த ரெசிஸ்டர்ல தான் இந்த V ரெகுலேட்டர் 1.8 வோல்ட் ஆனது வரும். இது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே மாட்டி இருக்கணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை சொல்லிடுறேன். இந்த கனெக்டர்ல பாத்தீங்கன்னா 5 நம்மளோட பேக்கேஜ் ஃபில்டர்ஸ் அல்லது காயில் சொல்லுவோம், இல்ல நெட்வொர்க் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். சோ இந்த காம்பவுண்ட் ஆனது நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா பெஸ்ட் ஆயிருக்கு. ஏதோ ஒரு நாள ஓவர் ஹீட்னால நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த காம்பவுண்ட் பெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த காம்பவுண்ட்னால தான் உங்களுக்கு கிராபிக்ஸும் வரல. நான் இருந்தாலும் அந்த வோல்டேஜ் செக்ஷன் உங்களுக்கு செக் பண்ணிட்டு, ஏன்னா எடுத்தோம் அந்த காம்பவுண்டை மாத்தணும்னு இல்லாம நான் வோல்டேஜ் செக்ஷன் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு லைவா என்ன பண்றேன், இந்த காம்பவுண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ண போறேன். ரீப்ளேஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு என்ன ஆயிரும், இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆயிரும், சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல எனக்கு 1.8 வோல்ட் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். இந்த காம்பவுண்ட் செக் பண்றேன், எனக்கு 1.8 வோல்ட் வருது, சரிங்களா? இதான் நம்ம பவர் ஐஸ்ல இருந்து வரக்கூடிய V ரெகுலேட்டர் வோல்ட், இந்த கனெக்டருக்கான V ரெகுலேட்டர் வோல்டேஜ். ஸோ இந்த வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளே செக்ஷன் நல்லா தான் இருக்கு. டிஸ்பிளேக்கு வரக்கூடிய வோல்டேஜஸ், அதாவது VSP VSN V ரெகுலேட்டர் வோல்டேஜ் நம்மளுக்கு சரியா தான் இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு பேக் லைட் இருக்கு. ஸோ பேக் லைட்ல எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஸோ அடுத்ததான் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த 5 நெட்வொர்க் ரெசிஸ்டர் தான். இது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது, இந்த டேமேஜ் ஆயிருக்கு. இந்த நெட்வொர்க் ரெசிஸ்டர், அதாவது நம்மளோட பேக்கேஜ் ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்துடும். ஒருவேளை ரிமூவ் பண்ணி எனக்கு ஆன் ஆகல அப்படின்னா CPU ரீபால் பண்ணாதான் இந்த கம்ப்ளைண்ட் ஆகும், சால்வ் ஆகும்.
ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு இதே சேம் நம்மளோட ரெட்மி ஸ்கிராப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் ஃபில்டரை தான் அந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ ஃபைல் டைப் வந்து நான் விட்டுறேன். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஃபோனை ஃபைல் டைப் ஒட்டிட்டு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா டிசி மிஷின்லயோ பேட்டரியை கொடுத்து கனெக்ட் பண்ணி சப்ளை ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஃபைல் டைப்னு அலுமினியம் ஃபைல் டைப்பு. ஸோ அது வந்து போர்டை ஷார்ட் பண்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதை வச்சு. பட் என்ன பண்ணுங்கன்னா மறந்துடாம ரிமூவ் பண்ணிருக்கணும். ஸோ நம்ம வந்து நெட்வொர்க், அதாவது நம்மளோட பேக்கேஜ் ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்மளோட பேக்கேஜ் ஃபில்டர்ஸ், நம்மளோட டிஸ்பிளே கனெக்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜ் ஃபில்டர் ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மொபைல் ஃபோன் வந்து டர்ன் ஆன் பண்ணலாம். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி 4A கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் தான், அதாவது நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ நம்ம அந்த ஐசியில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு +5 வோல்ட் -5 வோல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1.8 வோல்ட்டும் வந்தது. ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிபியோட கம்யூனிகேட் ஆகக்கூடிய அந்த டேட்டா லைன் கம்யூனிகேட் ஆகக்கூடிய அந்த பேக்கேஜ் ஃபில்டர் அல்லது நம்மளோட நெட்வொர்க் ரெஜிஸ்டர் வந்து ஒன்று டேமேஜில் இருந்துச்சு, அதாவது பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை சேம் மாடல் நம்மளோட ரெட்மி ஃபோன்ஸில் வரக்கூடிய ஒரு நெட்வொர்க் ரெஜிஸ்டரையே எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் டிசி மிஷினில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் அவுட்புட் கொடுத்து நான் வந்து டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டிஸ்பிளே பேக்லைட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து க்ளோ ஆச்சு. ஸோ நம்மளோட கிராஃபிக்ஸ் வரல அப்படின்றது நம்மளோட கம்ப்ளைண்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிசி மிஷின் அவுட்புட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மொபைல் நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பேக்லைட் மட்டும் தான் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐன்ற லோகோவே உங்களுக்கு வருது. சரிங்களா? ஸோ இந்த மொபைலில் கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இருந்தது, அதாவது நம்மளோட கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்றது நம்மளுக்கு பேக்லைட் எல்லாமே எரியும் மொபைல் ஃபோனில், ஆனால் உள்ள படம் மியூசிக் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டிஸ்பிளே ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் +5 வோல்ட் -5 வோல்ட், அதாவது விஎஸ்பி விஎஸ்என்ற வோல்டேஜ் வருதா அப்படின்றத செக் பண்ணணும். தென் 1.8 V ரெகுலேட்டர் வோல்டேஜ் பவர் ஐசிலேருந்து வரக்கூடியது நம்ம செக் பண்ணணும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஸ்கெமேட்டிக் மூலமாக செக் பண்ணி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ரெட்மி 4A நோ கிராஃபிக்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.